ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ், சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த பருப்பை அப்படியே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இது ஒரு குக்கரில் மாற்றிட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி லேசாக மேலே கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா டைம் குக் பண்ணிட்டிங்கன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிரும். கரெக்டாக நமக்கு 3/4 மட்டும் வெந்து கிடைக்கணும். ஒரு 90% மட்டும் கை வச்சு அமுக்குனிங்கன்னா நல்லா மாவாகணும். அதனால் கரெக்டாக 2 விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுடு பண்ணிக்கோங்க. இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டு நல்லா செவந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா முருகலாக ஆரம்பிக்கணும். கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்துடும். இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் தக்காளி நல்லா வந்திருக்கு. இந்த தக்காளி மட்டும் தனியாக எடுத்து தோலை உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை அரைக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்த ஆனியன் சேர்த்துக்கோங்க. கூடவே வேக வச்சு எடுத்த தக்காளியை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ செய்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே வெங்காயம் வறுத்த எண்ணெயிலேயும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன்றது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணியெல்லாம் விட்டுட்டு வடிச்சிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் பொழுது 1 ஸ்பூன் உப்பு போட்டுருந்தோம். தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கிற குக்கரில் இருந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் மசாலா இருக்கிற காரெலாம் நல்லா பருப்பில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்கும் பொழுது நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம அதை இறக்கிடலாம்.
நல்ல சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி. சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற குருமாவை விட நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.